ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. ஜெய் ரமணா. மோட்சம் வேண்டும். ரமணர் ஆசிரமத்தில் அமர்ந்திருந்தார். பக்தர்கள் அவர் முன் அமர்ந்து தியானித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு பெண்மணி வந்து பகவானை நமஸ்கரித்தாள். பின் பகவானிடம், பகவான், எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு எந்த ஆசையும் இல்லை, என் கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான், அதற்கு நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றார். பகவான் அதற்கு என்றார். தொடர்ந்து அந்த பெண்மணி, ஆமாம் பகவான், எனக்கு மோட்சம் வேண்டும், அதுவும் பின்னால் கொடுக்காமல் சீக்கிரமே கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பகவானை வணங்கி விடைபெற்று சென்றார். அவள் சென்றதும் பகவான், ரமணர், மோட்சம் வேண்டும், மோட்சம் வேண்டும் என்று எல்லோரும் கேட்கிறார்கள். அது என்ன, மூட்டையா முடிச்சா, இந்தா என்று எடுத்து கொடுப்பதற்கு? சிலர் எந்த ஆசையும் இல்லை என்று வேறு சொல்கிறார்கள். மோட்சம் வேண்டும் என்பது மட்டும் ஆசை இல்லையா என்ன? மனதில் உள்ள ஆசா பாசங்களை நீக்கிவிட்டால் இருப்பது மோட்சம்தானே. அதை யார் கொடுக்க முடியும்? அவர்களாகவே சாதனை செய்துதான் அதை அடைய வேண்டும் என்றார். பக்தர்களும் உண்மை புரிந்தனர். சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் பகவான் ரமணர். ஜெய் ரமணா. புத்தகம் ரமணர் 1000. ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா.